கட் பண்ணனால போட்டு அப்படியே வந்துருக்கு. உள்ளே போயிட்டாங்க. அது எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த வெயிட்? அது வெயிட் வந்து எப்படி ஒரு 30 கிலோ இருக்கும். சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியில பூட்டியிருந்த வீட்டு கதவை உடைச்சு உள்ள இருந்த 50 சவரன் தங்க நகை இருக்கக்கூடிய குட்டி பீரோ மற்றும் 10 கிலோ அளவிலான வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் திருடிட்டு போனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் அந்த பகுதிவாசிகள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 67 வயதான ரங்கராஜ். இவருடைய மனைவி 63 வயதான ஹேமலதா. இவங்களுக்கு ஆதித்யா அப்படின்ற மகன் இருக்காரு. இவருடைய மனைவி விஜயலட்சுமி. ஆதித்யா விஜயலட்சுமி தம்பதிக்கு ஒரு மகன் இருக்காரு. இப்படி 5 பேரும் இந்த பகுதியில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் ரங்கராஜ் அவர்களுடைய தந்தைக்கு 100வது பிறந்தநாள் விழாவுக்காக ரங்கராஜ் மயிலாப்பூருக்கு போனதா சொல்லப்படுது. வீட்டை பூட்டிட்டு மயிலாப்பூர் போன நிலையில தான் திடீர்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரங்கராஜுக்கு போன் போட்டு உங்களுடைய வீடு திறந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்களாம். உடனடியா ரங்கராஜ் விரைந்து போய் பார்க்கும்போதுதான் வீட்டினுடைய பூட்டு உடைக்கப்பட்டு பீரோல இருந்த துணிகள் எல்லாமே கலைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பீரோவும் வச்சிருந்திருக்காரு. அதுக்குள்ளதான் 50 சவரன் தங்க நகைகளை அவர் வச்சிருந்திருக்காராம். காலங்காலமா இத பாதுகாத்துட்டு வந்த சூழல்ல திருட வந்தவங்க அந்த குட்டி பீரோவை தூக்கிட்டு போனதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த 10 கிலோ அளவிலான வெள்ளி பொருட்களையும் அவங்க திருடிட்டு போனதா கூறப்படுது. இத பார்த்து அதிர்ந்து போய் மனசுடைஞ்சு போன ரங்கராஜ் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்துல குற்றப்பிரிவு போலீசார் கிட்ட இது தொடர்பா புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. அங்க எந்த சிசிடிவி கேமராவும் இல்லாத நிலையில போலீசாருக்கு இந்த மர்ம நபர்களை தேடுறதுல சிக்கல் ஏற்பட்டிருந்திருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. மேலும் இவ்வளவு பொருட்கள் இவ்வளவு மதிப்பிலான நகைகள் பறிபோன நிலையில மனசு உடைஞ்சு போன ரங்கராஜுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த சம்பவத்தால அந்த பகுதியே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. நாங்கள் வந்து இங்கே சிட்லப்பாக்கம் ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரீட்டில் ஒரு வருஷமாக இருக்கோம். கடந்த ஃப்ரைடே அதாவது 5th ஏப்ரல் அன்னைக்கு நைட்டு வந்து அரௌண்ட் 8:30 9 o'clock கார் எடுத்துகிட்டு மயிலாப்பூரில் ஒரு வீட்டு விசேஷத்துக்காக போனோம். சண்டே நைட்டு ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம். எங்களுக்கு எதிர்த்த வீட்டிலேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி வீடு பூட்டு உடஞ்சிருக்கு அப்படின்னு. உள்ளே வந்து பார்த்தம்போது வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சேஃப்டி லாக்கர் இருந்துச்சு. அந்த லாக்கரோடு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பீரோஸ் எல்லாமும் ஓப்பனில் இருந்தது. 2 ரூம் பீரோஸு எவ்ரிதிங் துணியெல்லாம் கழிச்சு போட்டிருந்தாங்க. கேஷ் ஒன்றும் கேஷ் கம்மியாக தான் இருந்தது. 4,000 to 5,000 கேஷ் தான் இருந்தது. கோல்டு மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 severns ஆஃப் கோல்டு அண்ட் 8 to 10 kilos ஆஃப் சில்வர் வச்சுருந்தோம் உள்ளே. ஸோ அதை லாக்கரோடு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் என்றைக்கு நடந்திருக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா சாட்டர்டே நைட்டு. பிகாஸ் சாட்டர்டே நைட் எதிர்த்த வீட்டில் 11 o'clock பார்த்துருக்காங்க. அப்போ வீடு லாக்கில் தான் இருந்திருக்கு. சண்டே ஏர்லி மார்னிங் 3 o'clock பார்க்கும்போது ஓப்பனில் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து நாங்கள் வந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் வரல. ஈவினிங் தான் அவங்களுக்கே தெரிய வந்துச்சு இது மாதிரி வீடு ஓப்பனில் இருக்குன்றது. ஸோ வந்த உடனே இமீடியட்டாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். போலீஸும் வந்து நோட் பண்ணிவிட்டு போயிட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க. பட் எங்களுக்கு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் CSR அண்ட் FIR காப்பி. நேற்றுக்கு ஈவினிங் பேசின வரைக்கும் இன்னும் 2 daysக்குள்ளே கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் எங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் கேஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கொஞ்சம் வேகமாக க்ளோஸ் பண்ணி, ஏன்னா லாஸ் ரொம்ப பெருசு. ஸோ சீக்கிரம் போலீஸும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ் டு ரெக்கவர் த லாஸ்.